ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, தேவையான நேரத்தில் செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். கடந்த வாரத்தில் பாவம் என்பதை பற்றியும், விவாகம் என்பதை பற்றியும், பரிசுத்த மெய் விவாகம் என்பதை பற்றியும் நான் பேசியிருந்தேன். என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர். இந்த வாரத்தில் பரிசுத்த மெய் விவாகம், எப்படி பரிசுத்த மெய் விவாகத்தை ஒருவர் செய்ய முயற்சி செய்யலாம் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த மெய் விவாகம் என்பது இந்த உலகத்தில் செய்ய முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லி. அதற்கான முக்கியமான ஒரு காரணம், இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு கடவுளுடைய எதிரியாகிய சைத்தான் அல்லது பிசாசு எந்த ஒரு நபரையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டான் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை யாராவது அப்படி முயற்சி செய்தாலும் அவர்களுடைய வாழ்வு அழிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வாலிபர்களுக்கு அல்லது வாலிப சகோதரிகளுக்கு அநேக அறிவுரைகள் சொல்லப்பட்டிருந்தாலும், எப்படியாக பரிசுத்த மெய் விவாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு அறிவுரையோ அல்லது எந்த ஒரு ஆலோசனையோ வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. கணவன்மார்களுக்கு என்று அநேக அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிமார்களுக்கு என்று அநேக அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதமான அறிவுரையோ ஆலோசனையோ வெளிப்படையாக வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் மொத்தமாக வேதாகம் முழுவதிலுமே ஒரு பரிசுத்த மெய் விவாகத்தை மனிதர்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் மொத்த வேதாகமும் எழுதி வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வெளிப்படையாக இல்லை, மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அதை பற்றி இன்றைக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த மெய் விவாகம் எப்படி சாத்தியமாகும் அல்லது பரிசுத்த மெய் விவாகத்தை எப்படி ஒருவர் செய்வதற்கு முயற்சிக்கலாம் என்று சொல்லி தான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக வேதாகமத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு ஆலோசனையாக அல்லது ஒரு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்திருக்கும் பொழுது அவன் பரிசுத்த மெய் விவாகத்தை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அவன் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை வசனம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 31வது வசனம் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வியில் அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஒருவேளை சகோதரிகளுக்கு, மனுஷிமார்களுக்கு இந்த வசனம் அவ்வளவாக பொருந்தாது. ஆனால் நேரடியாக வெளிப்படையாக ஒரு மனிதனுக்கு இந்த வசனம் பொருந்துகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே என்ன வாசிக்கிறோம்? குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வர வசனங்களில் ஒரு மனைவி எப்படி இருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குணசாலியான ஒரு பெண்ணை யார் கண்டுபிடிக்க முடியும்? அந்த பெண்ணுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆண் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த ஒரு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷியை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு மனுஷனுங்களுக்கு, ஆண்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போது ஒரு மனிதனும் தனக்கு இந்த உலகத்தில் மனைவியாக பிறந்திருக்கிற மனுஷியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம்.
ஏனென்று கேட்டால் இறைவன் இந்த உலகத்தில் ஆதியிலே ஆதாம் என்ற ஒரு ஆணை படைத்து அந்த ஆணுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் என்ற ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார். அவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த மெய் விவாகம் இந்த உலக சரித்திரத்திலேயே நடந்திருக்கிறது. மற்றவர்கள் ஒருவருக்கும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மெய் விவாகம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, அப்போஸ்தலர்கள் இயேசுவானவருடைய சீஷர்கள் அந்த உலகத்தில் இருந்த பொழுது சில தம்பதிமார்கள் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த பாலுறவு அல்லது உடலுறவு என்ற சிற்றின்பத்தை எல்லாம் அவர்கள் செய்து குழந்தைகளை கர்ப்பம் தரித்து குடும்பத்தை எல்லாம் உண்டாக்கி இந்த உலகத்தில் பாவ சந்ததியை அவர்கள் பெருக்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு தம்பதிமார்களுடைய பெயர் தான் அக்யூலா அண்ட் பிரிஸ்குலா என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்படி ஒரு சிலர் இருந்திருக்கிறார்களே தவிர மற்றபடி பரிசுத்தமை விவாகம் என்பது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்கவில்லை. காரணம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனுடைய எதிரி பிசாசு இன்றைக்கும் என்ன பண்ணிவிடுவான்? யாராவது ஒரு மனிதன் பரிசுத்தமை விவாகத்தை செய்வதற்கு முயற்சி செய்தால் அந்த மனிதனுடைய வாழ்வை அழித்து விடுவான் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பாக நான் சொல்லுகிறேன். எனவே இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம் ஒரு மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து விட்டால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் தனக்கென்று இந்த உலகத்தில் மனைவியாக பிறந்திருக்கிற ஒரு மனுஷியை கண்டுபிடித்து விட முடியும். அதனால தான் நீதிமொழிகள் 31:10 வாசிக்கிற குணசாலியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போது இந்த இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை எப்படி நாம் நடைமுறைப்படுத்தி விட முடியும்? உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாலிப பையன் 12 வயது தான் ஆகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பையனுக்கு இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம் தெரிகிறது. அந்த பையன் இப்பொழுது தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்கிறான். எப்படி தனக்கான மனைவியாக ஒரு மனுஷி பிறந்திருப்பாள் என்பதை இந்த சட்டத்தை அவன் என்ன பண்ண முடியும்? நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? அநேக நடைமுறைகளை கொண்டு வரலாம். அதில் ஒரு சிறிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன். உதாரணமாக 12 வயது பையன் கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். நின்று தன்னை போலவே ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி பார்க்கிறான். அல்லது தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு 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 வாலிப பெண்ணை அவன் உருவகப்படுத்தி பார்க்கிறான், விசுவலைஸ் பண்ணி பார்க்கிறான், கற்பனை செய்து பார்க்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம் என்ன சொல்லுகிறது? இறைவன் ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். அதுதான் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 12 வயது வாலிபன் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு தன்னை போலவே ஒரு பெண்ணை உருவகப்படுப்பானேயானால் அல்லது கற்பனை செய்து பார்க்கும் பொழுது அந்த பெண் எப்படியாக இருப்பாள்? இந்த பையனுக்கு பொருத்தமாக இருப்பாள். அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு பொருத்தமாக இருப்பார்கள். இவர்கள் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி சொல்லுவாங்க கல்யாண நேரத்திலாம், both of them are made for each other என்று சொல்லுவார்கள். இந்த பெண்ணுக்கு பொருத்தமான இந்த ஆண் இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருவ விவாகங்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். விவாகத்தில் பொறுக்கும் பொழுது மக்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த பொண்ணு இந்த ஆணும் இந்த மாப்பிள்ளையும் இந்த பொண்ணும் பொருத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பேசிக்கொள்வார்கள். அவர் ரெண்டு பொருத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, மாப்பிள்ளை சரியில்லாமல் பொருத்தமே இல்லாமல் இருக்குது என்று சொல்லி பேசிக்கொள்வார்கள். இதெல்லாம் எப்படி மனிதர்கள் இயல்பாகவே பேசி வருகிறார்கள்? இயல்பாகவே இவர்கள் பேசி வருவதற்கான காரணம் என்னவென்றால், ஆதியில் இறைவன் மனுஷியை படைக்கும்போது ஒரு ஏற்ற துணையாக மனுஷனுக்கு பொருத்தமாக படைத்திருந்தார். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் எல்லாரும் இப்படி இயல்பாக பேசி வருகிறதை நீங்கள் கேட்கலாம். ஆக ஒரு 12 வயது வாலிபன் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு தனக்காக மனைவியாக ஒரு மனுஷி இந்த உலகத்தில் பிறந்திருப்பார்கள் என்று சொல்லி அவன் விசுவலைஸ் பண்ணி பார்த்து உருவகப்படுத்தி பார்த்து கொண்டிருப்பாரே. ஆனால் அவனால் என்ன செய்து விட முடியும்? அந்த மனுஷியை கண்டுபிடித்து விட முடியும். இது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன், அவ்வளோதான். இது ஒரு முயற்சி தான். இது இப்படியாக ஒரு முயற்சி செய்யணும். சரி, இப்படியெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார்.
உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுமே உலக வழக்கத்தின்படியாக விவாகத்தில் செய்து அவர்களெல்லாம் பாலுறவு, உடலுறவு, சிற்றின்பத்தில் குழந்தைகளெல்லாம் பெற்று உலக பிரகாரமாக மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த 12 வயது பையன், வாலிபன், இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி பரிசுத்த மெய் விவாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறானே, அதனால் இந்த பையனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவன் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் அவனுக்கு காண்பித்து விட வேண்டும் என்று சொல்லி இறைவன் செயல்பட ஆரம்பித்து விடுவார். இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் இப்படியாக முயற்சி செய்யும் பொழுது அது இறைவனுக்கு தெரிவதனால இறைவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஆக இன்றைக்கு திருமணங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கிறது? 25 வயது, 27 வயது, 28 வயது, 30 வயது, இப்படி வரும் பொழுது தான் இந்த திருமணங்கள், விவாகங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்குது. அதுதான் திருமண வயது என்று சொல்லி நம்ம வைத்திருக்கிறோம். அதனால் 12 வயதில் ஒரு மனிதன் இப்படி முயற்சி செய்து இருக்கும் பொழுது ஒரு 15 வருடத்திற்கு பிற்பாடு அந்த மனிதனுக்கு 27 வயது இருக்கும் பொழுது அந்த வாலிப பையன் 27 வயதில் எப்படி இருப்பான் என்பதை, எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்பதை அந்த பையன் என்ன பண்ண முடியும்? வாலிபன் தெரிந்து கொள்ள வைத்து விட முடியும். கடவுள் வெளிப்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் அந்த வாலிபனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனிஷி, அவளும் 15 வருடத்துக்கு பிற்பாடு இந்த வாலிப பையனுக்கு 27 வயது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 27 வாலிப பையனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனைவிக்கு 22 வயது இருக்கலாம், அல்லது 23 வயது இருக்கலாம். ஆக 23 வயதில் அந்த மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனைவி எப்படி இருப்பாள் என்பதை பற்றி, எதிர்காலத்தில் எப்படி இருப்பாள் என்பதை பற்றிய விவரங்களை இறைவன் இந்த மனிதனுக்கு முன்கூட்டியே அறிவித்து விட முடியும். உதாரணமாக வேதாகமத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருக்கிறது. 12 வயது 15 வயது இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இறைவன் அவர்களுக்கு முன்னறிவித்து விடுவார். எப்படி முன்னறிவித்து விடுவார்? ட்ரீம், கனவு போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அறிவித்து விட முடியும். பாருங்க, கனவு நமக்கு வருது. எப்படி கனவு வருது? நம்ம ஏதோ பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய பிரதிபலிப்பாக தான் கனவெல்லாம் நமக்கு வருகிறது இல்லையா? அதே போல இறைவனுடைய சிருஷ்டிப்புடைய சட்டத்தை ஒரு மனிதன் செயல்படுத்தி இப்படியாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படியான முயற்சிகள் எல்லாம் செய்து வரும் பொழுது இறைவன் பார்த்து கொண்டிருப்பார். தென் இறைவன் அந்த மனிதனிடத்தில் செயல்பட ஆரம்பித்து விடுவார். 27 வருடத்தில் இந்த வாலிபன் எப்படி தோற்றம் அளிப்பான், இந்த வாலிபனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷி எப்படியான தோற்றத்தில் இருப்பாள் என்று சொல்லி முன்கூட்டியே அந்த மனிதனுக்கு இறைவன் வெளிப்படுத்தி விடுவார். தன்னுடைய மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியுடைய பெயர் என்ன, அவர்களுடைய ஜாதி, எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை காட்டிவிடுவார். எந்த மாதிரியான பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டிவிடுவார். எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதை எல்லாவற்றையும் முன்கூட்டியே இறைவன் அந்த மனிதனுக்கு கனவின் மூலமாக முன்னறிவித்து விடுவார். அந்த மனுஷியை எதிர்காலத்தில் 22, 23 வயது இருக்கும் பொழுது தனக்கென்று மனைவியாக இருக்கக்கூடிய மனுஷி இப்படித்தான் இருப்பாள், இந்த கலர் சாரி தான் அவர்கள் உடுத்தி இருப்பார்கள், இப்படி தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் அனைத்து விவரங்களையும் முன்பதாகவே இறைவன் அந்த மனிதனுக்கு காட்டி விடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான பரிசுத்த மெய் விவாகம் பண்ணுவதற்கு யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு இது பற்றியெல்லாம் தெரியும். இது உண்மையாக இருக்கும். என்னால் அதை நிரூபித்து கூட காண்பிக்க முடியும். பாருங்கள், அப்போ 12 வயதிலேயே தனக்காக மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷியை பற்றியும், அவர்கள் எதிர்காலத்தில் 15 வருடத்திற்கு பிற்பாடு இவர்கள் எப்படி சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றியும் சகல விவரங்களையும் இறைவன் பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு முயற்சி செய்த மனிதனுக்கு காண்பித்து விடுவார். இதில் பாருங்க, சில நன்மைகள் இருக்கிறது. 12 வயதிலே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தேர்ந்தெடுத்தது. அப்போ இந்த மனிதனுடைய இந்த உலக வாழ்வு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. அப்போ 27 வயதில் தான்
இந்த மனிதன் தனக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை சந்திக்க போகிறான். ஆக இந்த விவரம் தெரிந்ததுனால இந்த இடைப்பட்ட 15 வருடத்திற்குள்ளாக எந்த விதமான விபத்தோ, எந்த விதமான நோயோ, இல்லை பிற எந்த விதமான ஆபத்துக்களோ யாருக்கு ஏற்படாது? இந்த மனிதனுக்கு ஏற்படாது. அவனுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். ஒருவேளை அந்த மனிதன் விபத்துக்கு சிக்கியிருந்தாலும் பலர் மரணமாயிட்டாலும் இந்த மனிதனுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். விபத்தில் சிக்கி பலர் மரித்து போனார்களும் இந்த மனிதனுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். இப்படி பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நிச்சயம் இல்லாத அந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறதுனால இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சிட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய பரிசுத்த மெய் விவாகத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? இந்த மாதிரியான விபத்துக்கள், நாசமோசங்கள் இதெல்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றிலேயும் அந்த மனிதனுடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். இப்போ பாருங்கள், 15 வருடத்துக்கு பிற்பாடு தன்னுடைய 27வது வயதில் மனிதன் படிக்கிறான். வாலிப பையன் ஒரு இடத்துல, மேல் படிப்புக்காக இன்னொரு இடத்துக்கு செய்கிறான், இன்னும் வேலைக்காக இன்னொரு இடத்திற்கு செய்கிறான். இப்படி பல இடத்திற்கெல்லாம் ட்ராவல் செய்து ஒரு இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே 15 வருடத்துக்கு முன்பதாக கனவிலே சந்தித்த தனக்காக மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மனைவியை இந்த மனிதன் நேரடியாக நிஜமாக சந்திக்க முடியும். இது எப்போ நடக்கும்? 15 வருடத்துக்கு பிற்பதாக. இதுதான் நன்மைகள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் தீமைகளும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பரிசுத்த மெய் விவாகம் ஒரு மனிதன் செய்வதற்கு முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த பரிசுத்த மெய் விவாகத்தை நடக்க விடாமல் பிசாசானவன் அழித்து விடுவான். அப்படி முயற்சி செய்தவர்களுடைய வாழ்வை அழித்து விடுவான் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால் தீமைகளும் இருக்குது. சரி, என்ன விதமான தீமைகள் இந்த பரிசுத்த மெய் விவாகம் ஒருவர் செய்ய முயற்சி செய்யும் பொழுது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? தீமைகள், கெட்டது இல்லையா? வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய தீய செயல்கள் நடந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி என்று பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த மெய் விவாகத்தை ஒரு மனிதன் செய்வதற்கு முயற்சிகள் செய்து வரும் பொழுது அந்த மனிதனுக்கு தன்னுடைய மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை பற்றிய சகல விவரங்களும் தெரிந்திருக்கிறது இல்லையா? அதில் முக்கியமான ஒரு விவரம் தான் இந்த பிசாசானவன் தனக்கென்று மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை அழித்து விடுவான். எப்படி ஒரு மனுஷியை அழித்து விட முடியும்? இன்னைக்கு வாலிப காலங்களில் வாலிப பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள், அல்லது அவர்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள், அல்லது யாராவது மற்ற மனிதர்கள் அவர்களை ஏமாற்றி தங்களுக்கு மறுமனையாக்கி விடுகிறார்கள். அதனால் அந்த வாலிப பெண்களுடைய வாழ்வு நாசமாகி போகிறத இன்றைக்கும் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒரு மனிதன் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை இந்த பிசாசானவன் தன்னுடைய சீசர்களை பயன்படுத்தி, பிசாசானவனுக்குன்னு என்ன இருக்கு? நிறைய சீசர்கள் இருக்கார்கள், பொல்லாத சீசர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, இந்திய தேசம் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்ன? அப்பாவி வாலிப பெண், அதிக படித்த ஒரு டாக்டர் பெண், அவர்கள் வேலையில் இருக்கும் பொழுது ஒரு தீய மனிதன் போய் என்ன பண்ணிவிட்டான்? அவர்களுடைய வாழ்வை சீரழித்து அவர்களை கொடூரமாக கொலை செய்திருக்கிறான். இன்றைக்கு கடந்து போன 15 நாட்களாக இந்த இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு 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 செய்தியாக இது இருக்கிறது. இன்னும் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்குது, இன்றைக்கி நியூஸில் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும்
இது போன்ற கொடூர செயல்கள் வாலிப பெண்கள் அல்லது குழந்தைகள் இவர்களுடைய வாழ்வை சீரழித்து நாசமாக்கி வருகிற ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் படுத்து பார்க்கும் பொழுது நம்மளால் இந்த உலகத்தில் உயிரோடவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மன கஷ்டங்கள் வந்துவிடும். அதே போல இன்றைக்கு இந்த உலகத்தில் தீய மனிதர்கள் இருப்பதனால, இந்த தீய மனிதர்கள் எல்லாம் யாருடைய சீஷர்கள்? பிசாசனுடைய சீஷர்கள், சைத்தானுடைய சீஷர்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன சாதகமாக இருக்கும்? அநேக சூழ்நிலைகள் இந்த தீய மனிதர்களுக்கு சாதகமாக தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கும். அதனால் தீய சக்திகள் என்ன பண்ணுவாங்க? சில அழகான வாலிப பெண்களை என்ன பண்ணி விடுவார்கள்? அவர்களுடைய வாழ்வை நாசமாக்கி விடுவார்கள். அதில் முக்கியமாக இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தி பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆக இந்த உலகத்தில் மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியினுடைய வாலிப காலங்களில் இது போன்ற தீய மனிதர்கள் பிசாசனுடைய மோட்டிவேஷனால் இந்த தீய மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியினுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுவார்கள். ஆக இப்படி நாசமாக்கி விடும் பொழுது இந்த செய்திகளெல்லாம் யாருக்கு தெரிய வரும்? சம்பந்தப்பட்ட புருஷனாக பிறந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரிய வரும். அப்பொழுது தெரிய வரும் பொழுது அந்த மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய இருதயம் நொறுங்கிவிடும், உள்ளம் உடைந்து விடும், பல மன கஷ்டத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் உலகத்தில் நாம் அதிகமாக கேட்பது கிடையாது. ஆனால் அதாவது திரைக்கு பின்னாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது இன்றைக்கும் நடந்து வருகிற நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் பரிசுத்த மெய் விவாகம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை பிசாசானவன் தன்னுடைய சீசர்களை வைத்து, தீய பொல்லாத ஆட்களை வைத்து அந்த வாலிப பெண்ணை ஏமாற்றி தகாத வழியில் வேசி விபச்சாரி என்ற பெயரை சமுதாயத்திற்குள்ள அவர்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். இந்த செய்தி இந்த சம்பந்தப்பட்ட புருஷனாக பிறந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரிய வரும் பொழுது அவனுடைய இருதயமானது உடைந்துவிடும். காரணம், இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனைவியை கண்டுபிடிக்கும் பொழுது பிசாசானவன் அந்த மனைவியை அழித்து விடுவான். அதனால் அந்த மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் இழந்து போக நேரிடும். ஏனென்று கேட்டால் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தின்படி ஒரே ஒரு மனுஷிதான் அந்த மனிதனுக்கு மனைவியாக பிறந்திருக்கிறார்கள். அந்த மனுஷியை தவிர இன்னொரு மனுஷியை, பெண்ணை இந்த மனிதனால விவாகம் செய்ய முடியவே முடியாது. அவர் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்திலிருந்து விலகி வெளியே செல்ல அவரால் முடியவே முடியாது. எனவே அவருடைய வாழ்வு அழிக்கப்பட்டு விடும். இப்படிதான் இந்த உலகத்தில் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆக ஒரு மனிதன் பல துன்பத்திற்கும் பல மன கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகிவிட வேண்டியதாகிவிடும். இதிலிருந்து தப்பித்து கொள்வது என்பது முடியாத செயலாகிவிடும். அப்பேற்பட்ட செயல் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது 1ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பரிசுத்த மெய் விவாகம் ஒரு மனிதன் செய்ய முயற்சிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை இந்த பிசாசானவன் அவனுடைய தீய சீசர்களால் அழித்து அவர்களுடைய வாழ்வை நாசமாக்கி விட முடியும். இப்படி ஆக்கி வைத்திருப்பான். இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு முன்னதாகவே தெரிந்துவிடும். அப்போது 15 வருடங்கள் கழித்து 27வது வயதில் வரும் பொழுது இந்த மனிதன் தனக்காக மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை சந்திப்பான். இப்போ சந்திக்கும் பொழுது அந்த
மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷிக்கு இந்த மனிதன் யார் என்பது தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு தனக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷி யார் என்பதை நேரடியாக சந்திக்க முடியும். ஆக ஏற்கனவே அந்த மனுஷியுடைய பெயரெல்லாம் இந்த மனிதனுக்கு தெரிந்திருப்பதனால இப்பொழுது நிஜமாக சந்திக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகச் சரியாக துல்லியமாக இருக்கும். இதே வாலிப மனுஷி பெண் 15 வருடத்திற்கு முன்பதாகவே இந்த மனிதன் பார்த்திருப்பார். இந்த சம்பவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிஜமாக நடந்துவிடும். சரி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த பெண் என்ன நினைப்பார்கள்? அந்த பெண் பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த பெண் தன்னுடைய வாலிபு வருடங்கள் 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்கள் முடிவதற்குள்ளாக தங்களுடைய வாழ்வு அவர்கள் இழந்து போயிருப்பார்கள். பல மனிதர்களோடு அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய வாலிப வயது முடிவதற்குள்ளாக 25 வயது, 24 வயது, 23 வயது வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் 5 அல்லது 6 ஆண்களோடு கணவன் மனைவியாக ஒரு சில மாதங்கள், சிலர் இடத்துல 1 வாரங்கள், சில இடத்துல 1 முறை, சில இடத்துல ஒரு சில முறைகள், இப்படி அவர்கள் கணவன் மனைவியாக பால் உறவில் ஈடுபட்டு இந்த சிற்றின்ப வலையில் சிக்கி தவித்து அவர்கள் இருப்பதினால அவர்கள் சந்திக்கிற இந்த ஆண் தனக்கென்று இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தின்படியாக புருஷனாக பிறந்திருக்கக்கூடிய மனிதன் என்று சொல்லி அவர்களுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு இது ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கும். எனவே அவர்கள் சந்தித்து விட்டு அவர்கள் அப்படியே சென்று இருப்பார்கள். ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரை தான் சந்தித்த அந்த பெண் மனைவியாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாள். அந்த பெண் மனைவியாக பிறந்திருக்கிறாள் என்ற ஒரே காரணத்திற்காக பிசாசானவன் இந்த மனுஷியை பல ஆண்கள் மூலமாக அழித்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்கும். அந்த மனிதனை பொறுத்தவரை வேறொரு மனுஷியோடு கூட அவன் தன்னுடைய விவாகத்தை செய்ய முடியவே முடியாது. எனவே இந்த மனிதன் அந்த மனுஷியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை வெறுக்கவே அவரால் முடியாது. மாறாக அவர் அன்புதான் செலுத்த முடியும். தன்னுடைய மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனைவி 100 ஆண்களோடு கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த மனுஷியை இப்பேற்பட்ட மனிதன் வெறுத்துவிட முடியாது. மாறாக அந்த மனுஷியனிடத்தில் அன்புதான் செலுத்த முடியும். அதுதான் இறைவனுடைய சிருஷ்டிப்பினுடைய சட்டம். அதனால் இது இந்த உலகத்தில் அதாவது பரிசுத்த மெய் விவாகம் செய்ய முயற்சிப்பதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆக பாருங்க, இவர்களுடைய வாழ்வு என்னாகும்? அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய வாழ்வு, அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை இழந்து போக நேரிடும். பரிசுத்த மெய் வாழ்வில் அவரால் ஈடுபட முடியாது. இப்படி தான் பரிசுத்த மெய் விவாகத்தை இந்த உலகத்தில் செயல்படுத்த விடாதபடிக்கு பிசாசானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்க, இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை பயன்படுத்தி தனக்கென்று மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷியை ஒரு மனிதன் இப்படியாக இழந்து போவதனால அவர் தன்னுடைய வாழ்வை இழந்து போகிறார். மற்றபடி தனக்காக மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மனைவியினிடத்தில் எந்த விதமான தவறுமே இல்லை என்பது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த மனிதன் சந்தித்த அந்த பெண்ணுக்கு தெரியாது, அந்த பெண்ணை சேர்ந்த குடும்பத்தாருக்கு தெரியாது, அல்லது அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் இருப்பவர்கள் யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. இறைவனுக்கு தெரியும், அதே நேரத்தில் இறைவனுடைய எதிரிக்கு தெரியும், அதே நேரத்தில் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். ஆக பாருங்க, ஒரு மனிதன்
பரிசுத்த மெய் விவாகத்தில் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தனால வரக்கூடிய கஷ்டங்கள், மனவேதனைகள் எவ்வளவு கொடிதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு கூட நடந்து வருகிற ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்? இந்த உலகம் முடிவுக்கு வர இருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவம் 1ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக நான் சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 4வது அதிகாரத்தில் யெஷுவா, என்னுடைய குருநாதர் இயேசுவானவர், அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் யூத ஜாதியை சேர்ந்தவர், அவர் ரொம்ப உயர் குலத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் சமாரியா என்ற ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அவர் சமாரியா என்ற ஒரு கிராமத்திற்கு செல்லும் பொழுது அந்த சமாரியா கிராமத்திற்கு அந்த அதனுடைய நுழைவு பகுதியில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுல போய் அவர் அங்கே மதியான வேளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கிணறுக்கு மதியான நேரத்தில் தண்ணீர் எடுக்கும்படியாக ஒரு வாலிப பெண் வருகிறார். அந்த வாலிப பெண் வரும் பொழுது அந்த வாலிப பெண்ணிடத்தில் யெஷுவா கேட்கிறார், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே அந்த வாலிப பெண் பார்த்து யெஷுவாவை பார்த்து, இயேசுவானவரை பார்த்து கேட்கிறார்கள், நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு கேட்கலாமா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சமாரியர்கள் ஜாதியில் மிகவும் தாழ்ந்த ஜாதியான மக்கள். ஆனால் இயேசுவானவர் ரொம்ப உயர்ந்த ஜாதியான மனிதர். ஆனால் பாருங்கள், அவர் போய் இந்த தாழ்ந்த ஜாதியான ஸ்திரீ இடத்துல போய், சமாரியா பெண் இடத்துல போய் தண்ணீர் கேட்கிறார். காரணம் என்ன? இந்த சமாரியா ஸ்திரீக்கு தெரியாது குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற நபர் யார் என்று இந்த சமாரியா பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவானவருக்கு தெரியும். இந்த சமாரியா பெண், அவள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது இயேசுவானவருக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷி தான் இந்த சமாரியா என்ற ஒரு பெண். அதனால தான் பாருங்கள், இயேசுவானவர் எருசலேமிலிருந்து கலிலியாவுக்கு போகணும். அதற்கு அவர் சமாரியாவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் அந்த சமாரியா கிராமத்திற்கு அவர் அவசியமாகவே செல்கிறார். அங்கே சென்று தான் அந்த சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிறார். ஆக இந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவானவருக்கு தெரிந்திருக்கும். இந்த சமாரியா ஸ்திரீ பிசாசனுடைய சீசர்களினால ஏமாற்றப்பட்டு இந்த பாலுறவு என்ற சிற்றின்பத்தில் சிக்கி கொண்டவர்கள். அவர்கள் ஏன் இந்த பாலுறவு என்ற சிற்றின்பத்தில் சிக்கி கொண்டார்கள்? அவர்களிடத்தில் எந்த விதமான தவறுமே இல்லை. ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவானவருக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷி. அதனால் அந்த மனுஷியினுடைய வாழ்வை பிசாசனவன் அழித்திருக்கிறான். இந்த செய்தி இயேசுவானவருக்கு தெரிந்ததுனால அவர் அந்த சமாரியா பெண்ணிடத்தில் அவ்வளவு அன்பாக இருக்கிறார். காரணம், இந்த சமாரியா பெண் இயேசுவானவருக்கு மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷி. இது பிசாசுக்கு தெரிந்திருப்பதனால பிசாசு அந்த சமாரியா பெண்ணை அழித்து விட்டான். அதனால் இயேசுவானவருக்கு மனவேதனை அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால் இயேசுவானவர் அந்த சமாரியா ஸ்திரீகளிடத்தில் பேசி முடித்த உடனே தன்னுடைய சீசர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் ஊருக்குள்ளார போய் மதிய உணவிற்காக அவர்களெல்லாம் அவரை வாங்கி வருவதற்கு சென்று விட்டு திருப்பி வருகிறார்கள். இப்போ வரும் பொழுது இந்த சமாரியா ஸ்திரீகளிடத்தில் இயேசுவானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பேச்சு முடிந்த சமாரியா ஸ்திரீ போய்விட்டார்கள். உடனே இந்த சீசர்கள் வந்து இயேசுவானவரிடத்தில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி உணவை கொடுக்கிறார்கள். அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத உணவு நான் சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது பாருங்க, சீசர்களுக்கே தெரியாது இந்த இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம், அந்த இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது சீசர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அது இயேசுவானவருக்கு தெரியும்.
அதனால தான், ஏனென்றால் அவர் இறைவனுடைய மகனாக இருக்கிறார். அவருக்கு பரலோகத்தினுடைய சகல செய்திகளும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். உலக வழக்கத்தின்படியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் வரல. மாறாக பரலோக ராஜ்யத்தை பற்றி, அதாவது இறைவனுடைய வழியில் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு வழியை மனிதர்களாகிய நமக்கு காண்பிப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அதனால தான் அவர் போய் இந்த சமாரியா பெண்ணை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நம்ம சமாரியா ஸ்திரியை பற்றி நம்ம படிப்பதில்லை. காரணம், இந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏம்மா உன்னுடைய புருஷனை போய் நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். உடனே அந்த சமாரியா பெண் சொல்லுகிறார்கள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசுவானவர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் சொன்னது சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது புருஷனாக இருப்பவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். இதை சொன்ன உடனே இந்த சமாரியா பெண் தண்ணி எடுப்பதற்காக கொண்டு வந்த குடத்தை போட்டுவிட்டு அவர்கள் ஊருக்குள்ளாக சென்று அந்த ஊரில் இருக்கிற மனிதர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், நான் செய்த எல்லா காரியத்தையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்கள், எப்படி அந்த சமாரியா பெண்ணுடைய சகல அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவானவருக்கு தெரிந்திருக்கும். தெரிந்ததற்கான காரணம் என்ன? இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டம். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை தெரிந்து வைத்து அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தால் அவன் நிச்சயமாக என்ன செய்கிறான்? இறைவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான் என்று அர்த்தம். அதனால தான் பரிசுத்த மெய் விவாகம் செய்வதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதனால் சமாரியா ஸ்திரீயை பற்றி அதுக்கப்புறமாக நான் வேதத்தில் வாசிப்பதில்லை. அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்று அவை எப்படியோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் போய்விட்டது. ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கப்புறம் இயேசுவானவர் மற்ற ஊர்களுக்கு சென்று பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தெல்லாம் அநேகருக்கு அறிவித்து அவருக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சித்தம் செய்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எருசலேமுக்கு சென்று அவர்களுடைய மனிதனுடைய பாவத்திற்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வானத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இந்த யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட செய்திகளுடைய முக்கியமான அம்சங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதற்கு தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பரிசுத்த மெய் விவாகம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவானவர் இப்படி சொன்னார், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க, ஒரு மனிதன் இறைவனுடைய சட்டத்திட்டத்தை எல்லாத்தையும் வாசித்து இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் அலசி ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நுணுக்கங்களெல்லாம் கற்று தேர்ந்தாலும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இழந்து போகிறவன் நித்திய ஜீவனை கண்டடைவான் என்று சொல்லி இயேசுவானவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வசனத்தில் இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவானவரை பின்பற்றுவது என்பது ஏதோ கடையில் போய் கத்திரிக்காய் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி வருகிற விஷயம் அல்ல. மாறாக யாராவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இயேசுவானவரை பின்பற்றி விட்டால் அவனுக்கு நேருகிற மன கஷ்டம், அவனுக்கு வருகிற மன துன்பங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் வந்திருக்காது. அது இயேசுவானவருக்கு வந்திருக்கும். அதை தொடர்ந்து இந்த அகலத்தையும் அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவனுக்கு தான் அப்பேற்பட்ட துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்திருக்கும். அதனால தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் இப்படி சொல்கிறார், மனிதனை
படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனஸ்தாபங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், துன்பம் தெரியுமா? அது இயேசுவானவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு அப்பேற்பட்ட துன்பம் வந்துடும். அவனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு விடும். அதனால தான் இயேசுவானவர் அப்படி சொல்லியிருக்கிறார், whosoever loses his life for my sake shall find it என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பரிசுத்த மெய் விவாகம் ஒரு மனிதன் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவுக்குள்ளாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து விடுவார். வந்து அப்பேற்பட்ட மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். இது இயேசு கிறிஸ்துவானவர வருகையில் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். There are a lot of aspects in the coming of the Son of God, Jesus Christ, back to this planet. What I am narrating is that one of such aspect is what I am telling you, the holy matrimony, பரிசுத்த மெய் விவாகம் என்று சொல்வது. இப்பேற்பட்ட பரிசுத்த மெய் விவாகத்தை தான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நான் சொல்லுகிறேன். உலக வழியில் நடக்கிற விவாகங்கள் அல்ல. உலக வழியில் நடக்கிற விவாகங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வை அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? கட்டி அவர்களோட சந்தோஷமாக இருந்து உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இறைவனுடைய சிருஷ்டிப்பின் சட்டத்தை பயன்படுத்தி தனக்கென்று மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனைவியை அந்த மனிதன் கண்டுபிடிக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு அழிக்கப்பட்டுவிடும், வாழ்வை இழந்து போக நேரிடும். ஆனால் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இறைவன் இந்த உலகத்திற்கு வந்து அந்த மனிதனுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? இந்த உலகத்தில் இறைவன் நேரடியாக வந்து அந்த மனிதனுடைய வாழ்வை அழித்து போட்ட பிசாசையும் அந்த பிசாசை சேர்ந்த பொல்லாத மனிதர்களையும் அவருடைய சந்ததிமார்கள் அனைவரையும் அக்கினி நரகத்தில் தள்ளிவிட்டு புதிதான உலகத்தையும் புதிதான வானத்தையும் உருவாக்கி அதில் இப்பேற்பட்ட மனிதனை அவனுக்கு கொடுத்து நித்திய வாழ்வை கொடுத்து அவர்களை இந்த உலகத்தில் காலா காலமாக நித்திய காலமாக கோடா கோடி வருடமாக அவர்கள் வாழ்வதற்கு நித்திய வாழ்வை தர இறைவன் விருப்பமாக இருக்கிறார். பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கிறது தான் the holy matrimony. So holy matrimony having a profound realities that is unimaginable by the human mind. அப்பேற்பட்ட இந்த உலகத்தையே முடிவுக்கு கொண்டு வர விஷயங்கள் ஒரு மனிதனுடைய பரிசுத்த மெய் விவாகத்தில் அடங்கி இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லுகிறார். வாட் இஸ் men profited if he gains the whole world but lost his own soul? இந்த உலகத்தில் யார் இந்த உலக வாழ்க்கைக்காக இன்றைக்கு பல முயற்சிகளெல்லாம் எடுத்து நல்ல படித்து நல்ல வேலைக்கு வந்து நல்ல சம்பாதனையெல்லாம் சம்பாதித்து நல்ல ஒரு 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 விசேஷித்த விதமான திருமணங்களை எல்லாம் பண்ணி அவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் பல வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்வெல்லாம் என்ன சொல்லுகிறார்? அவர்களெல்லாம் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் அந்த வசனம் அவங்க சொல்லி இருக்கிறது. வாட் இஸ் men profited if he gains the whole world? இன்றைக்கி மனிதன் என்ன செய்கிறான்? நன்றாக படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், நல்ல பங்களா வாங்குகிறான், நல்ல கார் வாங்குகிறான், நல்ல சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், எல்லோரும் அவரை புகழ்ந்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்து பணம் கோடான கூடியெல்லாம் சம்பாதிச்சு இப்படியெல்லாம் இருந்தாலும் அவனுடைய வாழ்வு நஷ்டம் என்று சொல்லி இறைவன் சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்திருப்பானால் அவனுக்கு நித்திய வாழ்வை இறைவன் கொடுப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்க வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்கு மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், ஏதோ படித்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம், பணம் சம்பாதிக்கிறோம், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். அப்படி தான் உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள்.
அப்படி இருப்பதற்காக இறைவன் இப்பேற்பட்ட ஒரு வேதாகமத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு தான் இந்த மாதிரியான வேதாகங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். 6000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு இப்படி வேதாகமாக இருந்ததா? இல்லை. அவர்களுக்கு அந்த காலத்தில் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கான சில வசதிகள் இருந்திருக்கும். ஆனால் நம்ம கடைசி காலத்தில் இருப்பது போன்ற வசதிகளெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் அந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. எந்த பொறுப்பு? இறைவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த உலக ராஜ்யத்தில், இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்வில் பலருடைய வாழ்வு இல்லாமல் போனாலும் இறைவன் அவருடைய வாழ்வை அவர் நித்திய வாழ்வாக மாற்றி கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுதான் பரிசுத்த மெய் விவாகத்தில் நாம் பார்க்கிற விஷயங்கள். இதை பற்றி இன்னும் விளவாக இது உண்மையாக இது நான் சொன்னது போல 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் இது நிஜமாக நடந்திருக்கிறது. அதனால தான் நான் என்ன சொல்லுகிறேன், இந்த உலகம் முடிவுக்கு வர இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்தவான இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். ஆக வேதாகமத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இறைவன் ஒரு கணவனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனுக்குலம் ஒரு மனைவியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? மனைவியாக இருக்கக்கூடிய இந்த மனித குலத்தை அவன் தனக்கு மனைவியாக்கி கொண்டு இன்றைக்கு உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இறைவன் எவ்வளவு மன வேதனை அவர் அடைந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி நீங்கள் எண்ணி பாருங்கள். அதே ஒரு கருப்பொருள் தான் இயேசுவானவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு மனு குலத்திற்கு ஒரு அடையாளமாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வமாக அங்கே நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். தெய்வமாக இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம்தான். ஆனால் அவர் ஒரு தெய்வ குமாரனாக வந்திருப்பது மனிதர்களாகிய நமக்கு ஒரு மாதிரியாக அவருடைய வாழ்வை நமக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனால் அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம்தான். இந்த சமாரியா பெண்ணும் மனித குலத்திற்கு அடையாளமாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் தான். ஆக 2 சம்பவங்களும் ஒரே மாதிரியான இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கடைசியில் இயேசுவானவர் சமாரியா ஸ்திரீயை சந்தித்தது போல யாராவது ஒரு மனிதன் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவானவரை முற்றிலுமாக அவர் பின்பற்றி வருகிறார். அவருடைய ஜீவியத்தில் இயேசுவானவர் சமாரியா ஸ்திரீயை சந்தித்தது போல அந்த மனிதனும் தனக்கென்று மனைவியாக பிறந்திருக்கக்கூடிய மனைவியை பற்றிய சகல விவரங்களையும் அவருக்கு முன்பதாகவே தெரிந்து அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை சந்தித்திருக்கிறார். அவருடைய வாழ்வு இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 3 சம்பவங்கள் இந்த உலக சரித்திரத்தில் ஒரே மாதிரியாக நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த 21ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவானவர் மிக சீக்கிரத்தில், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 3 வருடத்திற்கு உள்ளதாக இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாக எப்படி வானத்திற்கு போனாரோ அதே வண்ணமாக அவர் திரும்பி வர இருக்கிறார். நம்மெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் இல்லையா? தைன் கிங்டம் கம்ஸ், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கிறிஸ்தவர்களும் இன்னும் மற்ற மதத்தினை சேர்ந்தவர்களும் இறைவனுடைய ஆட்சி வரலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம். ஜெபிக்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து வருகிறார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது. எனவே பரிசுத்த மெய் விவாகம் என்பது இந்த உலகத்திலே செய்ய முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் இறைவனுடைய எதிரி பிசாசானவன் இருக்கிறான். அதனால் அது நிறைவேற முடியாமல் இருக்கிறது. அப்படியே போனாலும் இயேசுவானவர்
இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். அப்போது பரிசுத்த மெய் விவாகம், ஹோலி மேட்ரி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதிகமாக நேரமாகிவிட்டது. இதை நான் பிரேக் பண்ணி 20 மினிட்ஸ் அந்த மாதிரியாக நான் போஸ்ட் செய்கிறேன். நீங்கள் இதையெல்லாம் கேளுங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் பாருங்கள். இது நமக்கு தேவையா? இந்த உலகத்தில் நம்முடைய சிந்ததிகளெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வைத்து விட்டு செல்லுவது நல்லதா என்று சொல்லி நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்கிறது. அதனால் யாரையும் உங்களுடைய மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நான் யாரையும் கூப்பிடலை. அல்லது கிறிஸ்தவ மற்ற சபைகள் இருக்கிற மக்களை நீங்கள் எங்களுடைய சபைக்கு வாருங்கள் என்றெல்லாம் உங்களிடத்தில் நான் அழைப்பு எதுவும் கொடுக்கவில்லை. இதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் அதாவது என்ன சொல்வது, நீங்கள் பயனுள்ள வகையில் உங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகம் முடிவுக்கு வர இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய செய்தியை தவிர மற்றபடி யாரையும் மாற்றுவதற்கான செய்திகள் அல்ல. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதற்காக நன்றி. ஒருமுறை கூட my name is Peter William G. Peter. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.